இன்னைக்கு நம்ம ப்ளீச் 1000 இயர் பிளட் வாரோட 7th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூஹாவை எதிர்த்து நம்ம ஹெட் கேப்டன் யமமோட்டோ அவர் ஒரு ஸ்குவாட வந்து தயார் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு ஸ்குவாட் தான் கோட்டை 13. இந்த 13 ஸ்குவாட சேர்ந்த கேப்டன்ஸ் எல்லாருமே ரணக்கொடூரமா அங்க இருக்கிற எல்லா குவின்சிஸையும் போட்டு தள்ளிட்டு அவங்க எல்லாரையும் மலை மாதிரி குமிச்சு அது மேல அந்த யூஹாவை நிக்க வச்சுட்டு கடைசி அவனையும் போட்டு தள்ளலான்னு சொல்லி யமமோட்டோ அவரோட பான்காய் எடுத்துட்டு போகும்போது அப்ப யூஹாவோட ஒரு ஆளே ஒருத்தன் அவனை வந்து முதுகுல குத்திடுவான். சர்ப்ரைசிங்லி நம்ம யமமோட்டோவும் அவரோட ஃபயர் பவரை வந்து யூஸ் பண்ண சீன் கட் ஆகுது. சின்ன பையனா இருக்கும்போது நம்ம கேப்டன் ஷன் பெர்மிஷன் இல்லாம யமமோட்டோவோட ரூமுக்குள்ள வரும்போது உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கானடா அப்படின்னு யமமோட்டோவும் கத்திட்டு இருக்கும் போது இல்லையா இந்த சவுத்துல வந்து நீ ஒரு நெருப்பு மனுஷன் மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து வச்சிருந்திருக்கல, இது என்னது? இது வந்து எனக்கு பயங்கர கியூரியஸா இருக்குதுன்னு கேட்கும்போது எப்ப இந்த சோல் சொசைட்டிக்கு ஆபத்து வருதோ அப்ப இந்த நெருப்பு வரும். இதுக்கு முன்னாடி சோல் சொசைட்டிக்கு ஒரு கிரைசிஸ் வந்தது, அப்ப இந்த நெருப்பு வந்து சோல் சொசைட்டியை காப்பாத்துச்சு. ஆனா திருப்பி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாலும் அந்த நெருப்பு வரும். ஆனா அந்த நெருப்பு வரும்போது சோல் சொசைட்டி இருக்குமான்னு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம யமமோட்டோ அப்படியே பாதி உடம்பு கட்டாய் கீழே விழுக யமமோட்டோ இறந்து போயிட்டாருங்கிற விஷயம் மத்த கேப்டன்ஸ்க்குலாம் தெரிய வரும்போது நம்ம ஷன் ஷாக்காய் கவனம் சிதறும் போது அந்த ராபர்ட் நம்ம ஷன்னை வந்து ஃபயர் பண்ணிடுறான். இங்க யூஹாவா நீ சோல் ரீப்பர்ஸோட ஒரு ஹெட் கேப்டனா இருந்த, ஆனா இப்போ ஒரு பாவப்பட்ட யமமோட்டோவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்க்கும்போது அவனோட கேப்பை பிடிச்சு நம்ம யமமோட்டோ அப்படியே தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்குமா. செத்ததுக்கு அப்புறம் என் வழியிலே குறுக்க வரைய மொட்டைன்னு சொல்லி அவன் தலையிலே அப்படியே காலை வச்சுக்கிட்டு என்னோட வழியில குறுக்க வரக்கு 5 ஸ்பெஷல் த்ரெட் இருப்பாங்க, இவங்க 5 பேருமே எனக்கு ஆபத்தா அமைவாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருந்தேன். அந்த ஒரு லிஸ்ட்ல அவன் பேரை நான் சேர்க்கவே இல்லை. ஏன் தெரியுமா? எய்சனை எதிர்த்து சண்டை போடுற அந்த ஒரு பேட்டில்ல நீ உன்னோட கையை வந்து லூஸ் பண்ணியிருந்த. நீ நினைச்சிருந்தா அந்த ஒரு ஹியூமன் பண்ண ஒரியுமே அவரோட ஹெல்ப் மூலமா உன்னோட கையை வந்து திருப்பி ரீஸ்டோர் பண்ணியிருக்க முடியும். ஆனா நீ அதை வந்து பண்ணல. ஈவன் நீ எய்சனுக்கு எதிர்த்து சண்டை போடும் போதுமே இச்சிகோவை முடிஞ்ச அளவுக்கு பேட்டிலுக்குள்ள இறக்காம நீயே எய்சனை வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இருந்த. ஏன்னா நீ என்னைக்குமே ஹியூமன்ஸை வந்து பயன்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற. இப்ப கூட சோல் சொசைட்டியும் ஹியூமன்ஸ் சொல்ற அந்த ஒரு உலகத்தையும் காப்பாத்துறதுக்காக தனியால எல்லாத்தையுமே வந்து உன் முதுகுல சுமந்துட்டு இருந்திருக்க. ஆனா நீ தோத்து போயிட்ட. ஏன் தெரியுமா? நீ ரொம்ப வீக்கா, நீ ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சனா மாறிட்ட. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோட்டை 13 நீ ஆரம்பிக்கும் போது இங்க இருந்த 13 கேப்டனுமே வந்து ரொம்ப சாவேஜான கிரிமினல், ரத்த வெறியோட சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த சோல் சொசைட்டில இருக்கிற 13 டேஞ்சரஸான கிரிமினல்ஸ் வந்து ஒன்னா சேர்த்து ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணி அதுக்கு நீ வந்து தலைமை தாங்கிட்டு உன்னோட எதிரியை வந்து தோக்கடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருந்த ஒரு ஆள். ஏன் அவன் கூட இருக்கிறீங்களே கொலை பண்ற அளவுக்கும். ஆனா அப்படி இருந்த நீ ஒன்ஸ் குவின்சிஸை வந்து அழிச்சதுக்கு அப்புறம் இனிமேல் எதிரிங்களே இல்லைன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸையும் பிரைடையும் உரமும் தண்ணியும் மாதிரி சோல் சொசைட்டில ஊத்தி நீ வந்து வளர்த்திருக்க. ரொம்ப அமைதியை விரும்புற ஒரு ஆளா நீ வந்து மாறிட்ட. அதனாலதான் என்கிட்ட நீ தோத்து போயிருந்திருக்க. இன்னும் சொல்ல போனா நீ கிரியேட் பண்ண இந்த கோட்டை 13 இருக்கட்டும் இல்ல நீயா இருக்கட்டும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கூடயே சேர்ந்து அழிஞ்சு போயிட்டேன். இப்ப இந்த இடத்துல நாங்க வெறும் சோல் சொசைட்டியை தான் அழிக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யமமோட்டோவோட பாடியை வந்து அப்படியே சல்லியா வந்து நுறுக்கிடுறான். அதுக்கப்புறம் ஜூகிராம் கிட்ட சோல் சொசைட்டியை கிரஷ் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்கும் போது அங்க சோல் சொசைட்டியை முழுக்க பறவை கிடக்கிற அந்த ஸ்டோன் ரிட்டர்ஸும் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆளுங்களும் இருக்கிற எல்லா சோல் ரிப்பர்ஸையும் விட்டு வைக்காம எல்லாரையுமே வந்து போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கும் போது இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிறான்ல அவனுக்குமே வந்து அவங்க இறந்து போற விஷயம்லாம் அவனுக்கு தெரிய வருது. என்ன பண்றது தெரியாம அப்படியே கதறிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அவன் இருக்கிற அந்த ஒரு கேஜ் வந்து யாரோ பிரேக் பண்றாங்க. மயூரியோட அசிஸ்டண்டா தான் இருக்கும். ஆனா அவனுமே நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். அவனை யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க. அவனை அட்டாக் பண்ண ஒரு ஸ்டர்ன் ரிட்டர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ யாரான்னு யோசிக்க டப்புன்னு நம்ம ஹீரோ உள்ள போந்து அவனை அடிக்கிறானா. அடுத்து அப்படியே வானத்துல போய் நின்று சோல் சொசைட்டியோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது அப்படியே ரத்த கிளறி அங்க இங்கன்னு சொல்லி எல்லா இடத்துல டெட் பாடி சதறி கிடக்க இச்சிகாவோட ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் பண்ண எல்லா ஸ்டர்னர்ஸும் யாராதுன்னு சொல்லி ஷாக் ஆகி போக இப்ப அடிபட்டு கிடக்கிற நம்ம பியாக்கையை காட்டுறாங்க. என்ன ரெஞ்சியும் ரூக்கியாவும் நல்லா தானே இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம இச்சிகா வந்து நின்னுகிட்டு இருக்கிறான். இந்த கோட்டை 13ல நானும் ஒரு கேப்டன், ஆனா ஒரு கேப்டனா என்னோட கடமையை என்னால செய்ய முடியல. எனக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸை என்னால காப்பாற்ற முடியல. என்னோட எதிரிகளை என்னால அழிக்க முடியல. இறந்து போன என்னோட சபார்டினேட்ஸோட ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. இதை நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குது. ஒரு கேப்டனா இந்த இடத்துல நான் தோத்து போயிட்டேன்.
உன்ன மாதிரி ஒரு ஹியூமன் இந்த ஒரு பேட்டிலுக்குள்ள வந்து இன்வால்வ் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் இப்போதைக்கு வேற வழி இல்ல. இச்சிகோ சோல் சொசைட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோ மேல விழுகிற ஒவ்வொரு மலைத்துளியும் அப்படியே நீராவியா மாறிட்டு இருக்குது. கோவத்துல நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரிலீஸ் ஆகுறத அந்த ஜூகிராமும் சரி யூஹாவும் சரி சென்ஸ் பண்றாங்க. நான் வேணா அவனை போய் அடிக்கிட்டான்னு சொல்லி ஜூகிராம் கேட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம இச்சிகோட பான்காய் ஸ்வாட் வந்து விழுகுது. கூடவே வந்த இச்சிகோ அதை கையில எடுத்துட்டு யூஹாவோட சண்டை போடுறதுக்காக எழுத்து நிக்க, சோல் சொசைட்டியை காப்பாத்துறியா அப்படின்னு கேட்ட அந்த ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு நம்ம இச்சிகோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம தான் கிளம்பியிருப்பான். ஆனா அவன் பதில் சொல்லல அப்படின்னாலும் கண்டிப்பா அதை அவன் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஒருத்தன் தான். இச்சிகோ நான் தோத்துட்டேன் ஆனா உன்னை நம்பி தான் இருக்கிறேன்னு சொல்லி பியாக்கி அவரோட ஸ்வாட வந்து கைவிடும் போது இங்க நம்ம ஹீரோவை ஏத்து நிக்கிற யூஹாவா வேற வழி இல்ல இவனை முடிச்சு கட்டி ஆகணும் போலயே நினைக்க, சோல் சொசைட்டியோட எதிரி நீயாடா? எதிரின்னு சொல்லலாம், ஆனா இன்னொரு பக்கம் இருந்து பார்த்தா எதிரி இல்லன்னு சொல்லலாம். இந்த தத்துவ கூந்தல்ல எங்கிட்ட பேசிட்டு இருக்காது, இதெல்லாம் பண்ணது நீயாடான்னு கேட்கும் போது அப்கோர்ஸ்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ உள்ள போந்து அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடறான். ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த இடத்துல வந்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோ வந்து அப்படியே கீழே படுக்க போட்டு அவனோட கழுத்திலே சோட வச்சு இறக்கிடுறான். அதுக்கப்புறம் ஜூகிராம் கிட்ட பரவாயில்ல அவன் வந்து இன்னும் சாகல, சோ அவனை வந்து சீக்கிரம் தூக்கிட்டு வா நம்ம ஹெட் குவார்டர்ஸ்க்கு, அவனை வந்து என்னோட கமாண்டுக்கு கீழே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது திருப்பி நம்ம ஹீரோவோட பான்காய் எடுத்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்க அந்த யூஹாவா நம்ம ஹீரோவோட கழுத்துல அந்த பிளட் வந்து ஒர்க் ஆகுறது வந்து கவனிச்சு பயங்கரமா ஷாக் ஆகுறான். இவனை இன்னைக்கே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த யூஹாவா திருப்பி அட்டாக் பண்றதுக்காக வரும்போது நம்ம ஹீரோவோட கையில மறுபடியும் அந்த பிளட் வந்து வரத பார்த்துட்டு ஆஹா நான் ஒன்னும் கனவு கண்டுட்டு இல்ல போலயேங்கும் போது என்னடா வளர்றன்னு கேட்க, அந்த ஓபி மாதிரியான ஒரு பியூர் பிளட் குவின்சியை வச்சுக்கிட்டு உன்னை வந்து சீல் பண்ணதே என்னோட தப்பு தான், அவனுக்கு பதிலா ஒரு அரண்கார் வந்து நான் பயன்படுத்தி இருந்திருக்கணும். ஏன்னா அந்த ஒரு கேஜ் வந்து நீ பிரேக் பண்றதுக்காக உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து பயன்படுத்தி உன்னோட லிமிட்டை வந்து நீ ரீச் பண்ணியிருக்க. ஃபைனலா அந்த ஸ்பிரிச்சுவல் பிரஷரால கிரியேட் ஆன அந்த ஒரு கேஜை வந்து நீ பிரேக் பண்ணி வெளியே வரும்போது அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாமே வந்து ஒரு ட்ரூ குவின்சியோட தான், அது உன்னோட சோல்குள்ள வந்து கலந்துருக்குது. உன்னோட சோல்ல கலக்கிறது மட்டும் இல்லாம அது உனக்குள்ள இருக்கிற குவின்சி பவர்ஸ் வந்து அவேக்கன் பண்றதுக்கான ஒரு ட்ரிகரா வந்து அமைஞ்சிருக்குது. அதனாலதான் அந்த ஓபியோட கேஜ்ல இருந்தே உன்னால தப்பிச்சிருக்க முடியுது. ஏன்னா ஓபியோட கேஜ்ங்கிறது ஒரு தடவை யாரையாவது ட்ராப் பண்ணிருச்சு அப்படின்னா திருப்பி அவங்களை வந்து வெளியே விடாது. ஆனா ஒரு குவின்சிய ஓபியோட கேஜுக்குள்ள வந்து அடைச்சு வைக்க முடியாது. அதனாலதான் உன்னால வந்து வெளியே வந்திருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது குவின்சி என்னடா வளர்றன்னு கேட்க, ஆஹா உனக்கே முதல்ல உன்னை பத்தி பெருசா எந்த ஒரு ஐடியாவும் இல்ல போலயே, ஈவன் உங்க அம்மாவை பத்தி கூட உனக்கு வந்து எதுவும் தெரியாது போலன்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறானா. என்னடா வளரிட்டு இருக்கிறேன்னா கேட்கும்போது உன்னை பொறுமையா என்னோட இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு நடந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை வந்து என் கூட சேர்த்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த ஒரு டைம் வந்து என்கிட்ட இப்ப வந்து கிடையாது. சோ அதனால வேற வழி இல்லை இச்சிகோ, நீ முடிஞ்சடான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி அதே இடத்துல அப்படியே கீழே வச்சுட்டு மறுபடியும் கழுத்தை வந்து டார்கெட் பண்றான். இந்த தடவை உன்னோட பிளட் வந்து உன்னை காப்பாத்து நினைக்காதான்னு சொல்லி அட்டாக் பண்ண பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அவனை சுத்தி ஒரு விதமான ஷேடோ வந்து அப்படியே கிரியேட் ஆக ஆரம்பிக்குதா. அந்த ஜூகிராமுமே டைம் ஆச்சு சார் வாங்க நம்ம வந்து ஷேடோ வேர்ல்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லும்போது எப்படி டைம் ஆச்சு எல்லாமே கரெக்டா தானே போயிட்டு இருந்ததுன்னு யோசிக்கும் போதுதான் ஆஹா அந்த எய்சனை போய் மீட் பண்ணானா அவனோட ஸ்வாட் வந்து அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவன் ஸ்வாட வந்து கம்ப்ளீட்டா அவனுக்குள்ள எடுத்துக்கிட்டான். சோ அவனால பாக்குறது மூலமாவே அவனோட இல்யூஷன் எபிலிட்டியை வந்து யூஸ் பண்ண முடியும். அவனை போய் மீட் பண்ண கொஞ்ச நேரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்டா ஜூகிராம் இந்த ஒரு விஷயம் எனக்கு முதலே தெரியும் தானே, ஏன் எனக்கு இன்ஃபார்ம் இல்லன்னு கேட்கும்போது அதை சொல்ற அளவுக்கு முக்கியம் அப்படின்னு எனக்கு வந்து தோணல, அதனாலதான் சொல்லம்மானா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஸ்டர்னிட்டஸ் எல்லாருக்குமே ஷேடோஸ் வந்து கிரியேட் ஆக அங்கிருந்து கிளம்பிடுறாங்களா. நம்ம ஹீரோ அப்போ எந்திரிச்சிட்டு அந்த யூஹாவை வந்து எழுத்து நிப்பான், எங்கடா போற வந்து சண்டை போடுறான்னு. டைம் இல்ல பாஸ், அடிபட்டு இருக்குல்ல அவனோட காயத்தை எல்லாத்தையும் வந்து குணப்படுத்து, எங்கேயும் போயிட மாட்டேன், திருப்பி இந்த இடத்த அழிக்கிறதுக்காக மறுபடியும் வரதான் போறேன், அது வரைக்கும் காத்துரு மை சன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போவானா பார்த்தா அந்த ஜூகிராம் நம்ம ஹீரோவோட பான்காயை 2 துண்டா வெட்ட அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ யா தேங்க்யூ.